ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அது கூட அரை கப் மைதா சேர்த்துருக்கேன். இது கூட கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் இட்லி மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் உப்பு போட்டுக்கோங்க. நான் போடலை, அதனால் கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டு கலந்துக்கிறேன். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது பொரிக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதை நான் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்க கெச்சப் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். ஈவினிங்க்கு ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.